கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், 12வது வசனம். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 பெயரை குறித்து சொல்லுகிறார். ஒருவன் உள்ளவன், மற்றொருவன் இல்லாதவன். உள்ளவனுக்கு பரிபூரணமும் கொடுக்கப்படுகிறது, இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததான நோக்கம் யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, நானும் அவைகளுக்கு என் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் அவர்களுக்குள் பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனுடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு அதிகமாய் கொடுக்கும்படி ஆண்டவர் வந்தார். ஆனால் யாருக்கு? உள்ளவனுக்கு. உள்ளவன் யார்? விசுவாசிக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன். இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சத்தியத்தின் ஆழத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறார். சிலர் கேட்கிறார், பலர் அதை மறுக்கிறதையும் அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எவன் அவருடைய வார்த்தைகளை கேட்க, கவனிக்க, ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கூடுதலாக ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் ஆண்டவர் அருளுகிறவராய் இருக்கிறார். ஒரு மரம் கனி கொடுக்கும் என்றால் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி பிரியமானவர்களே கிளை நறுக்கப்படுகிறது, களை பிடுங்கப்படுகிறது, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்கிறோம். அதே போல கனி கொடாதிருக்கிற மரம் அங்கே சபிக்கப்பட்டு பட்டு போகிறதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் பிரியமானவர்களே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14 முதல் 30 வரைக்குள்ள வேத பகுதியிலே ஒரு ஓமையை பார்க்கிறோம். 5 தாளந்தை பெற்றவன், 2 தாளந்தை பெற்றவன், 1 தாளந்தை பெற்றவன் என்று. 5, 2 தாளந்து பெற்றவர்கள் இன்னும் கூடுதலாக அவர்கள் தாளந்துகளை சம்பாதித்து ஆண்டவருடைய கரத்திலே உக்கிரான பொறுப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 1 தாளந்து பெற்றவனோ அதை எந்த விதத்திலும் பிரயோஜனப்படுத்தாமல் அதை புதைத்து வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த 5, 2 தாளந்து பெற்றவர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து கணக்கு ஒப்புவிக்கும் போது, நல்லது, உண்மையும் உத்தமுள்ள என் ஊழியக்காரர்களே, நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தீர்கள், உங்களை நான் அநேகத்துக்கு அதிகாரியாக்குகிறேன் என்று ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அந்த புதைத்து வைத்த 1 தாளந்தை உடையவனை ஆண்டவர், பொல்லாதவனே, சோம்பலானவனே, நீ ஏன் காசுக்காரர்களிடத்திலே இதை கொடுத்து வைத்திருக்க கூடாது? அவர்கள் வட்டியோடு கூட எனக்கு கொடுப்பார்களே, நான் வாங்கிக் கொள்வேனே. நீ உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை, ஊழியத்தை, அழைப்பை நீ பிரயோஜனப்படுத்தாமல் போய்விட்டாயே. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை பயனற்றதாக வைத்திருக்கிறாயே என்று சொல்லி அங்கு புறம்பான இருளிலே இவனை போடுங்கள் என்கிற ஜட்ஜ்மெண்ட் வருகிறதை பார்க்கிறோம். ஆனால் உண்மை உள்ள அந்த தாளந்துக்காரர்களுக்கு ரிவார்டு வருகிறதை, பலன் வருகிறதை பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். இங்கே பரிபூரணம் என்பது ஆவிக்குரிய அறிவு, கிருபை, ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உண்மையாய் இருந்தவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை, உபதேசங்களை திறந்த இருதயத்தோடு கூட, அர்ப்பணிக்கிற இருதயத்தோடு கூட கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு வியாக்கியானங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஓமையில் இருக்கக்கூடிய சத்தியம் இன்னது என்பதை கூடுதலாக கூட்டி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இதை மறுதளித்ததான அங்கு இருக்கக்கூடிய மத அபிமானிகளுக்கு அவர்களுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட விதமான எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றால்,
நாம் ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே பிரியமானவர்களே நாம் பார்க்கிறோம். 21வது வசனம் முதற்கொண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினபடினால் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று மீதியாய் இருக்கக்கூடியதான வசனங்களை 32வது வசனம் மட்டுமாக உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். 28வது வசனத்திலே பார்க்கிறோம். 27 அவலட்சணமானதை நடப்பிக்கும்படி தங்கள் தப்பிதத்துக்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் என்றும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவர்களுக்கு மேல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். யார் இவர்கள்? இல்லாதவர்கள். என்ன இல்லாதவர்கள்? தேவனை பற்றும் விசுவாசம் இல்லாதவர்கள், தேவனை பற்றும் அறிவு இல்லாதவர்கள், தேவனை பற்றும் உணர்வு இல்லாதவர்கள், தங்களை அர்ப்பணிக்காதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனால் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் பரிபூரணம் அடையும்படியாய் ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது, வாக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது. உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷகத்தை அறிவிங்கள் என்று சொல்லி உக்கிரான பொறுப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திலே உள்ளது என்ன? ஆண்டவரை பற்றியதான அறிவு, ஆண்டவரை பற்றியதான விசுவாசம், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறது, இவைகளெல்லாம் காணப்படும் என்றால் ஆண்டவர் நமக்கு பூரணத்தையும் பரிபூரணத்தையும், நல்லது உண்மையும் உத்தம் உள்ளவர்களே உங்களுக்கு நீங்கள் அதிகமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனெனில் நீங்கள் கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தீர்கள் என்று அவர் ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும், பிரியமானவர்களே, தரிசனங்களையும் ஊழியங்களையும் மகிமையின் மேல் மகிமை அடைய அனுகிரகம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த வேளையிலும் உம்மை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஆண்டவரே தங்களை அதிகமாய் ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் கிளை நறுக்கப்பட, களை பிடுங்கப்பட, நீர் பாய்ச்சப்பட, ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்கள் இன்னும் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் தங்கள் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆதாயத்துக்கு ஏதுவாய் பயன்படுத்துகிறவர்கள் இன்னும் அதிகமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அனுகிரகம் செய்தருளும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஆவிக்குரிய அழைப்பையும் அறிவையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பூமியிலே அந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 முதல்ல பார்க்கிறது போல தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், பைத்தியக்காரராக இருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையை செலுத்தாதவர்கள், எப்படியெல்லாம் அவர்களுக்கு அங்கே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்கிற ஒன்று தேவ பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க ஒவ்வொருவரும் 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.